மக்கா மிஷி நைனா பக்கத்து வீட்ல எங்கோ எரியுது, புகையா வருது, வந்து என்னன்னு பாரு. பக்கத்து வீட்லயா? அது போகி கொண்டாடுறாங்க பாப்பு. போகினா? போகினா பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதான் போகி. தமிழ்ல சொல்லு நைனா. அதாவது வீட்டுல இருக்க தேவையில்லாத பொருள், பழைய பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இன்னைக்கு தீயில போட்டு எரிச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் போகி. அப்படி எரிச்சாங்கன்னா புதிய பொருள்லாம் வந்து வீட்டுல சேரும் அப்படிங்கிறது தான் இந்த பண்டிகையோட கான்செப்ட். புரியுதா? ஓ அப்படியா, சரி நைனா. நம்ம வீட்டுல இருந்து புகை வருது பாப்போ. நைனா என்ன நம்ம வீட்டுல இருந்து புகை வருது? நான் தான் என்னோட பழைய விளையாட்டு ஜாமாவெல்லாம் எரிச்சிட்டேன். அப்பாடா, சூப்பர் பாப்போ. இனிமேல் உன் விளையாட்டு ஜாமெல்லாம் வீடு ஃபுல்லா கொட்டி கிடக்காது. எனக்கு உங்க அம்மாவுக்கு வேலை மிச்சம். ஆமா நைனா. சிவா கடைக்கு போலாம். கடைக்கா? எதுக்கு? பழைய எண்ணெய் களைஞ்சிடுச்சுல, புது எண்ணெய் புக வேணா, அதுக்குதான். ஆராதனா, இங்க வாமா. என்ன தாத்தா? இந்த உங்க அப்பாட்ட சொல்லி இந்த அட்ரஸ் அனுப்ப சொல்லிடு. இது என்ன தாத்தா? இது பொங்கல் வாழ்த்து, என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இது எப்படி அனுப்புவீங்க? இது தபால்ல தான் அனுப்பணும். எப்ப போய் சேரும்? அது ஒரு 2-3 நாள் ஆயிடும். அப்ப பொங்கலே முடிஞ்சிருமே. ஆமா, என்ன பண்றது, உங்க அப்பாட்ட சொன்னா இத்தனை நாள் சொல்லிட்டே இருந்தேன், வாங்கிட்டு வரல. நேற்று தான் வாங்கிட்டு வந்தான், அதான் இப்ப எழுதி அனுப்புறேன். இப்பனா உங்களுக்கு இது அனுப்பணும், அவ்வளவுதானே? ஃப்ரெண்டு நம்பர் சொல்லுங்க. அனுப்பியாச்சா? அவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அவனே தான் தேங்க்ஸ் சொல்லிட்டான். டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. இப்போ போய் கடைக்காரர் எங்க அப்பா கரும்பு வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்க அப்பா என்ன கலெக்டரா? இல்லையே. ஐபிஎஸ் ஆபீசரா? இல்லையே. ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும்தான் கரும்பு தருவீங்களா? காசு கொடுத்தா தருவீங்க தானே? ஃபர்ஸ்ட் காசு எவ்வளவு வச்சிருக்க? சரி, கரும்பு எவ்வளோன்னு சொல்லுங்க. இது ஜோடி 100 ரூபா, இது ஜோடி 50 ரூபா, இது ஜோடி 75 ரூபா. அப்ப ஜோடி 100 ரூபால ஒரு கரும்பு எடுங்க. ஜோடி 50 ரூபால ஒண்ணு எடுங்க. இப்ப இது எவ்வளவு ஆச்சு? 75 ரூபா. ஜோடி 75 ரூபால ஒண்ணு எடுங்க. இது 75 ரூபா, இது 75 ரூபா. ஜோடி எவ்வளோ? 75 ரூபா. ஹாப்பி பொங்கல் கடைக்காரரே. ஹாப்பி பொங்கல். டியர் வீவர்ஸ், பொங்கல் பண்டிகையை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்ட்டு பப்ளிக் கிட்ட கேட்க போறோம். இப்போ ஒரு யங்ஸ்டர் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். பொங்கல் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? பொங்கல் திங்கதான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். பொங்கல் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? எது கொண்டாடுனா என்ன? அவங்களுக்கு தான் ஒரு வாரம் லீவ் வருது. அவங்க ஸ்கூல் லீவோட சந்தோஷத்துல இருக்காங்க போல. இன்னொருத்தவங்க வராங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். பொங்கல் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்க? எல்லாம் எங்க அம்மாக்காக தான். அன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே சமைக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே பொங்கல் தான், அதுக்காக தான் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை. இப்போ ஒரு பெரியவர் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். அப்பதான் கரெக்டா சொல்லுவாரு.
பொங்கல் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? பொங்கல் தமிழர் திருநாள். தமிழ்நாடு விவசாய பூமிங்க. விவசாயம் எல்லாம் இந்த நேரத்துலதான் அறுவடை எல்லாம் பண்ணிட்டு ஓய்வெடுப்பாங்க. அறுவடை பண்ண அரிசிய சாமிக்கு தான் முதல்ல படைப்பாங்க. அதுக்காக தான் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க. விவசாயிகளோட முதல் தெய்வமே சூரியன் தான். அதனாலதான் முதல் நாள் சூரிய பொங்கல் கொண்டாடுறாங்க. 2வது நாள் இந்த மண்ல அவங்களோட சேர்ந்து உழைச்ச மாடுகளுக்கு மரியாதை செய்யறதுக்காக மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. 3வது நாள் உழவர்களுக்காக உழவர் திருநாள் கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல தான் விளையாட்டு போட்டி எல்லாம் வைப்பாங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்க இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டுமா, அந்த ஜல்லிக்கட்டு வந்து பொங்கல் பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த மக்கா முஷி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல்.